அடுத்து சகோதரன் ஒருத்தங்க காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகி தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்தது குறித்து இதனால் இந்தியா கூட்டணியில் என்ன தாக்கம் ஏற்படலாம், அதை எப்படி பார்க்கப்படணும், அதை பற்றி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது இன்றைக்கு நிலவரத்தில் திமுக தமிழ்நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி. தேசிய அளவில் பேர் இருக்கட்டும், ஆனால் அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வரம்பு தமிழ்நாட்டிற்குள்ள. ஆனால் காங்கிரஸுக்கு அப்படி இல்லை, ராகுல் காந்திக்கும் அப்படி இல்லை. கேரளாவில் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கிறாங்க, தெலுங்கானாவில் ஆட்சி அமைக்கிறாங்க. பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக கூட்டணி இருக்குங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் மம்தா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு, தமிழ்நாட்டில் திமுகவிற்கு ஒரு பின்னடைவு, இப்படிலாம் இருக்கிற இடத்துல ராகுல் காந்தி கேரளாவில் ஒரு வெற்றி, இப்படிலாம் இருக்கும்போது ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு செல்வாக்கான நபராக ராகுல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியா கூட்டணியினுடைய தலைமை ராகுலாக இருப்பதற்கான பார்வை அதிகமாக இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. அது ஒரு பாசிபிலிட்டி, ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். இப்படி இருக்கிற பட்சத்தில் அவரும் அதை உணர்ந்து கொள்கிறார். அப்படிங்கும் பட்சத்தில் அவருக்கு ஒரு தேசிய அளவிலான ஒரு லட்சியம் இருக்கலாம். 2029 காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கும்போது அவர் பல வியூகங்களை கையாளுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணியுடைய தலைமை யாருன்னு வரும்போது ராகுல் காந்தி ப்ளஸ் அலையன்ஸ் இன் அதாவது ஸ்டேட் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்போ அந்த அலையன்ஸை மறுசீரமைப்பு பண்ணுறதா ராகுல் காந்தி கருதி ஒத்துப்போகக்கூடிய, அதாவது கொள்கை அளவில் ஒத்துப்போகக்கூடிய கட்சிகளோடு அவர் கூட்டணி வைத்து துரிதமாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. 2029 தேர்தலை கணக்கில் வைத்து தங்களுக்கு இருந்த வாய்ப்பை மிக நேர்த்தியாக காய் நகர்த்தியிருக்கிறார்கள் தாவேகாவோடு கூட்டணி வைத்து அப்படி என்றும் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரியான ஒரு கோணங்களில் இந்தியா கூட்டணி செயல்படலாம். இவர்களுக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கவும் வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. அவங்க எல்லாரும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ ஒரு குறிப்பிட்ட கூட்டணியோ எதிரியாக பார்த்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆப்பும் காங்கிரஸும் சில இடங்களில் கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க, அதே சமயம் சில இடங்களில் எதிரெதிராகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல அரசியல் களத்திற்கேற்ப அவங்க தங்களுடைய கூட்டணிகளை வகுத்துப்பாங்க. இதை தவிர்க்க முடியாதுன்று கூட நம்ம சொல்லலாம். அதுவும் கொள்கையில் ஒரு உடன்பாடு இருக்கும்போது, அதாவது நேர் எதிராக இல்லாத சமயங்களில் இந்த கூட்டணிகள் இன்னும் லகுவாக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது கைவந்த கலை. அதனால தான் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக அன்றைக்கே சொல்லிட்டாங்க. நன்றி, வணக்கம்.